ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அழகிற்கு பெயர் போன நயகரா அருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்போ உருவானுச்சு அப்படின்னா 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது உருவாகிருச்சு. நயகரா அருவி எப்படி உருவானுச்சு அப்படின்னா, மலையில் உள்ள பனிக்கட்டிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி உருக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து தான் வெள்ளை நிறம் உடுத்திய நயகரா அருவியாக உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அருவி எப்போ அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1880 நாட்களில் இது அதிகமாக பேசவும் பார்க்கவும் ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல 3 அருவிகள் இருக்குது. ஒரு இது என்னது அப்படின்னா ஹார்சூஸ் ஃபால்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அருவி. இது பார்க்கறதுக்கு ஒரு குதிரையோட கால் ஷூ எப்படி இருக்கும் அந்த மாதிரியே அந்த அருவி இருக்கும். அதனால் இதோட பேர் அப்படி வச்சுருக்காங்க. அப்தாப்பில் என்ன அருவி பேர் அப்படின்னா அமெரிக்கன் ஃபால்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அருவி. அடுத்தாப்பில் பிரிட்டன் வேல் சொல்லக்கூடிய ஒரு அருவி. அது சின்னதாக தான் அமெரிக்கா கிட்ட இருக்கும். 1869 தான் நயகராவை ஓப்பன் பண்ணாங்க. எல்லார் மக்களையும் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணாங்க. 1881ஆம் ஆண்டில் மின் உற்பத்தி பண்ணாங்க அந்த நயகரா அருவியிலிருந்து. ஒரு செகண்டில் எவ்வளோ தண்ணி விழும் அப்படின்னா 28 லிட்டர் தண்ணீரை ஒரு செகண்டில் அருவியிலேருந்து கீழே விழும். இந்த தண்ணி எவ்வளோ முக்கியம் மக்களுக்கு அப்படின்னா இதுலேருந்து கரண்ட் எடுக்காங்க, தண்ணி தேவைப்படுது, எல்லாமே இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கர்நாடகாவுக்கு முக்கியமாக 25% மின் உற்பத்தி இதுலேருந்து தான் கிடைக்குது. அதேமாதிரி தண்ணியுமே எல்லா நாட்டும் அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் தேவையாக இருக்குது. இந்த நயகரா பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டங்கள் வருது அப்படின்னா ஆண்டுக்கு 16 மில்லியன் மக்கள் வந்துட்டே இருக்காங்க. முக்கியமாக அந்த ஹார்சூஸ் சொல்லக்கூடிய கன்னடா அருவி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம் பார்ப்பாங்க. பார்க்கறதுக்கு அது ரொம்பவே அழகாக இருக்கும். தண்ணீர் வீழ்ச்சியும் அழகாகவே தெரியும். இந்த அருவிகள் எல்லாமே எல்லை கோடுகளாகவும் இருக்குது. அமெரிக்காவுக்கும் கன்னடாவுக்கும் எல்லை கோடுகளாகவும் இது இருக்குது. 1965 ஒரு பத்திரிகை வெளியிட்டாங்க. என்ன வெளியிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கன் ஃபால்லேருந்து நிறைய பாறைகள் கீழே விழுதாப்புல வெளியிட்டாங்க. அதுவும் ஆராய்ச்சியாளர்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆமாம் இது பாறைகள் விழுது, இது சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா 1969 ஜூன் மாதத்தில் ஒரு வேலையை பண்ணாங்க. அமெரிக்கன் ஃபால்ஸ் தண்ணியை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 28 டன் வரைக்கும் அதை சுற்றி பாறைகள் போட்டாங்க. அதை தண்ணி எப்படி திருப்பி விட்டாங்க அப்படின்னா ஹார்சூஸ் கிட்ட தண்ணியை திருப்பி விட்டாங்க. அமெரிக்கன் ஃபால்ஸையும் சரியும் பண்ணாங்க. அடுத்து தண்ணீர் வீழ்ச்சியும் அமெரிக்கன் ஃபால்ஸ்லேருந்து விழவும் வச்சாங்க. இந்த படத்தில் பாருங்கள் 2 அருவிகள் தெரியும். அதில் ஒன்று என்னது அப்படின்னா ஹார்சூஸ், அது பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இன்னொன்று சின்னதாக இருக்கிறது அமெரிக்கன் ஃபால்ஸ் தான். இந்த ஹார்சூஸ் ஃபால் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. போட்டில் தான் மக்கள் பார்க்க வருவாங்க. அதோட தண்ணீர் அருவியிலேருந்து வரும் தெரியுமா, அதோட தண்ணீர் மேலே படும். அந்தளவுக்கு கிட்டத்தில் கூட்டிகிட்டு போவாங்க. இது நைட் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட் செட்டிங்கும் வச்சுருப்பாங்க. மக்கள் நைட் செட்டிங்கும் பார்க்குறதுக்கும் போவாங்க நிறைய பேர். இந்த நயகரா ஃபால்ஸ் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.